வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி சுண்டை வத்தல் இருக்குங்களா அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த வத்தல் சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கிடைக்கும். நல்லா அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன உடனே அது நல்ல ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு, இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஊற்றிடுங்க. ஏன்னா வத்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெயில் வெந்தயத்தை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியவும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போது தேவையான அளவு உப்பு போடுங்க. கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா வத்தல்லே ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பை மட்டும் போட்டால் போதும். இப்போ நல்லா தக்காளியும் குழைய வேக விட்டுட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். இந்த தனியாத்தூள் வெறும் தனியாக மட்டும் கிடையாது, பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த தூள், ஓகேங்களா? அதில் 2 ஸ்பூன் போட்டுட்டு புளி, ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸு புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல சுண்டக்காய், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெல்லம் இல்லை, நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அவ்வளோதான், டேஸ்டியான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. தேங்க்யூ.